முதலமைச்சர் விஜய் தலைமையில் இன்று நடைபெற இருக்கக்கூடிய எம்பிக்கள் கூட்டத்தை மக்கள் நீதி மய்யமும் புறக்கணிப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. ஏற்கனவே அதிமுக, திமுக எம்பிக்கள் அதில் கலந்து கொள்ள மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கமல்ஹாசன் அவர்களின் மக்கள் நீதி கட்சியும் புறக்கணிக்கிறது. விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். வணக்கம் பாரிகார்த்திக், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஒருமித்த குரலோடு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் முதலமைச்சர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுக, அதிமுக உள்ளிட்ட இந்த பிரதான கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் இரண்டு கட்சிகளும் பங்கேற்கவில்லை. அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. இந்நிலையில் தற்போது இருக்கக்கூடிய சூழலில் காங்கிரஸ், IUML மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், மதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மட்டுமே பங்கேற்க வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதன் அடிப்படையிலே ராஜ்யசபா, லோக்சபா என இரண்டு உறுப்பினர்களும் இந்த கூட்டத்தில் பங்கேற்க இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் 12 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அதே போல IUMLக்கு ஒன்றும், கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் தலா 2 என்ற அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள். மேலும் மதிமுகவிற்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 2 நாடாளுமன்ற உறுப்பினர் என தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கக்கூடிய கட்சிகளுடைய எம்பிக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்கிறார்கள். ஏனைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை. அதன் அடிப்படையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நீதி மய்யத்தினுடைய கட்சியின் தலைவர் கமலஹாசனும் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என்று தற்போது மக்கள் நீதி மய்யம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் மட்டுமல்ல, தேமுதிக சார்பில் சுதீஷ் அவர்களும் திமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவோடு தான் அவர் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கிறார். எனவே அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தற்போது இருக்கக்கூடிய சூழலில் மக்கள் நீதி மய்யம் இந்த கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.